ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு. மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ மழைக்கு சூடாக போண்டா சூடலாம் வாங்க. போண்டாக்கு தேவையான வெங்காயம், கடல மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்து கொடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகா கடிச்சிருவாங்க. தேவையான கடலை, அரிசி மாவு, ஒரு கப் அரிசி மாவு, தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். அந்த கிண்ணம் சின்னதாக இருந்துச்சு, வேறு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் கம்மி வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இது போண்டா மாதிரியும் இருக்கும், பக்கோடா மாதிரியும் இருக்கும். நாங்கள் போண்டா இந்த மாதிரி தான் சுடுவோம். நீங்கள் எப்படி சுடுவீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, போடலாம். போண்டா ஷேப்பில் போடலாம். நான் பக்கோடா ஷேப்பில் தான் போட்டுருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனது திருப்பிக்கலாம். நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, நியூஸ் பேப்பர் இல்லை, அதுக்கு தான் இந்த பேப்பர் போட்டுக்கிறேன். சுட 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 போண்டா ரெடி. மலைக்கு போண்டா ரெடி. போண்டா கடல மாவு ஜாஸ்தி போடணும். கடல மாவு ஜாஸ்தி நான் போடல, எல்லாம் கேஸ் ட்ரபிள் ஆயிரும்னு. வெங்காயம் ஜாஸ்தி போட்டுட்டோம். இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பாரும் போண்டாவும் சாப்பாடு சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கையிலே பிடிச்சிட்டு வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். ஸ்டாண்ட் உடஞ்சிருச்சு, அதனால வேறு ஸ்டாண்ட் வாங்குற வரையும் கையிலேயே தான் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்தது இப்படி ஒரே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இந்த மரையெல்லாம் அடங்குற வரையும் வேவிச்சுக்கணும். எடுத்துக்கலாம். ஒரு கருவேப்பிலை வறுத்து வெங்காயம் போண்டா ரெடி. உள்ளே சாஃப்டாக, மேலே மொறுமொறும். இப்படி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.